தமிழ்நாட்டில் வீடுகளில் தனியே வசிக்கும் மூத்த குடிமக்களை குறிவைத்து தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் காவல்துறை பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கே மீனா உத்தரவின்படி வீடுகளில் தனியே வசிக்கும் மூத்த குடிமக்கள் குறித்து காவல் நிலையம் வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக சீனியர் சிட்டிசன் ரெஜிஸ்டர் ஒன்றை நிர்வாகித்து அதன்படி அந்த மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு 2 நாட்களுக்கு ஒரு முறை போலீசார் சென்று அந்த வீட்டில் வசிக்கும் முதியவர்களை சந்திப்பதுடன் அந்த வீட்டில் ஏற்கனவே காவல்துறையால் வழங்கப்பட்டுள்ள புத்தகத்திலும் கையெழுத்திட போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் மயிலாடுதுறை காவல் நிலைய எல்லைகளுக்குட்பட்ட பகுதிகளில் தனியே வசிக்கும் மூத்த குடிமக்களை மயிலாடுதுறை காவல் நிலைய ஆய்வாளர் சுப்ரியா சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மயிலாடுதுறை திருமஞ்சன வீதியில் வசிக்கும் காந்தி வயது 72, செல்வகுமாரி வயது 72 தம்பதியினரின் மகள் அமெரிக்காவிலும் மகன் சென்னையிலும் உள்ளதால் தம்பதியினர் இருவரும் மட்டும் வீட்டில் தனியே உள்ளனர். அவர்களை சந்தித்த காவல் ஆய்வாளர் சுப்ரியா அவர்களுக்கு பழங்கள் வாங்கி நலம் விசாரித்ததுடன் வீட்டின் முன்பு இரவு நேரத்தில் சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் சப்தம் கேட்டால் கதவை திறக்க வேண்டாம் என்றும் பட்டா புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள காவல் நிலைய எண்ணை தொடர்பு கொண்டு உடனடியாக புகார் தெரிவிக்க வேண்டும் என அறிவித்திருந்தார். வீட்டில் தனியே வசித்து வரும் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்தது மட்டுமில்லாமல் ஆறுதலாக பேசிச் சென்றது தங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது என மூதாட்டி செல்வகுமாரி நிகழ்ச்சியோடு தெரிவித்தார். இதேபோல் சீனிவாசபுரம் காமராஜர் தெருவில் வசிக்கும் லில்லி நகோமி வயது 89 என்ற மூதாட்டியையும் காவல் ஆய்வாளர் சுப்ரியா சந்தித்து நலம் விசாரித்ததுடன் அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மாவட்ட காவல்துறையின் இந்த முன்னெடுப்பு மூத்த குடிமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. என் பேர் செல்வகுமாரி, ரிட்டையர்ட் ஹவுசிங் சூப்பரண்டர். 15 இயர்ஸ் ஆச்சு. இப்போ 74 இயர்ஸ் ஆகுது. 2 பேரும் ஓல்ட் ஏஜ். வெளியில் அன்னெசரியாக சில பீப்புள்ஸ் வராங்க. மேலே மாடியில் நேற்று 8:30 போல் ஒருத்தர் வந்துட்டு போனார். அப்புறம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதனால நாங்கள் போலீஸ்லேருந்து சொன்னதுக்கப்புறம் அவங்க எங்களை பார்த்து எங்களுக்கு தேவையெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அம்மா வீட்டில் எங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. டெய்லி செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்னால் எங்கள் ஃபோன் நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ரொம்ப தைரியத்தையும் இதுவும் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது. எங்கள் பசங்களாம் வெளியூரில் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பு இவங்க தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நம்ம மயிலாடுதுறையில் இருக்கிற ஓல்டு பீப்புள்ஸுக்கு பூரா செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. நாங்கள் தெரிஞ்சவரெல்லாம் ஓல்டு பீப்புள்ஸ்க்கெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கான்டாக்ட் பண்ண வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரி எங்களை கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு பாதுகாப்பு சின்ன தான் உறுதிப்படுத்துகிறேன். நான் இத்தனை நாள் நாங்கள் பயந்து தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் எல்லோரும் பயப்படவே வேணாம். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்குது. அது இது உறுதி. இதில் உறுதி நான் சொல்கிறேன். ஏன்னா மக்களுக்கு இதுவும் உறுதி. வேறு வீட்டு விஷயம்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம். நமக்கு பாதுகாப்பு நம்ம வீட்டை நம்ம பார்த்துக்கலாம். அதுதான் இந்த சேஃப்டியாக போகுது எங்களுக்கு.